ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. சுட சுட சாதங்க. இன்றைக்கி சாப்பிட்றக்கே மணி 12 ஆயிடுச்சுங்க. சண்டேங்கிறதால லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். நேற்று வச்ச சாம்பார் இருந்தது, மாவு வாங்கி இட்லி தோசை சுட்டு சாப்பிட்டுக்கலான்னு நினச்சேன். பட் என்னோடய நேரத்துக்கு மாவு கடையும் இல்லை, வீட்லேயும் மாவு அரைக்கலைங்க. சரி, 1 மணி நேரத்தில் டக்குன்னு சமைச்சு முடிச்சிடலான்னு ஹஸ்பண்டை கடைக்கு அனுப்பிட்டேங்க. அவர் வரக்குள்ளே சாதம் வடித்தாச்சு. அவர் வரும்போது நாட்டுக்கோழியும் காடை ஃப்ரைக்கும் வாங்கிட்டு வந்தாருங்க. காடை எப்போவுமே நாங்கள் முழுசாக தான் வாங்குவோம். வந்த கையோடு நாட்டுக்கோழி குழம்பும் வச்சு ரசமும் வச்சாச்சுங்க. காடையை ஃப்ரைக்கு பெரட்டி வச்சிட்டேங்க. பெரட்டி வச்சுட்டு எல்லாம் ஒரு 12:30 மணிக்குள்ளே ஸ்ட்ரெயிட்டாக லஞ்சுக்கு போயிட்டோங்க. லஞ்சு முடிச்சுட்டு சாயந்தரம் ஒரு 5 மணி போல் குட்டீஸ் காடை வறுத்து தர சொன்னாங்க. எண்ணெயில் போட்டு பொரிச்சா ரப்பர் மாதிரி இருக்கும், அதனால் நாங்கள் அடுப்பில் சுட்டுட்டோங்க. நல்லா சாஃப்டாக இருந்தது. நீங்கள் யாரெல்லாம் இப்படி சுட்டு சாப்பிட்ருக்கீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே அதோட டேஸ்ட் பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணி அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.